ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது ஜென்ரல் வெல்ஃபேர், அதாவது பொதுநலத்தை பற்றிய அவேர்னஸ் சேனல். நான் ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறேன். அந்த கிராமத்தில் இருந்து ஒரு நாள் வெளியில் போகும்போது அந்த பழைய ஆளுங்களை எல்லாம் பார்த்து பேசலாம்னு சொல்லி வெளியில் போனேன். போகும்போது ஒரு அனுபவமிக்க ஒரு பெரியவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன ஏதுன்னு ஊர் நிலவரத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி இருக்குது என்ன அப்படின்னு விவசாயத்தை பற்றியெல்லாம் கொஞ்சம் கேட்டால் மழை தண்ணி இல்லைப்பா, சுமாரத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பித்து ஒரு சில முக்கியமான விஷயங்களெல்லாம் பற்றி பேசணும். இன்னொன்று, இவங்க ஒரு அனுபவசாலிங்க. அதாவது நம்மளோட லைஃப்பில் நம்ம ஒன்றை கண்டிப்பாக ஒத்துக்கணும். என்னென்னா, அனுபவம் தான் அறிவு. நல்ல அனுபவம் தான் நல்ல அறிவை கொடுக்கும். இது நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும். அப்படி அனுபவப்பட்டு அவர் பேசின ஒரு சில பேச்சுகளை நம்ம இதில் பகிர்ந்துக்கிறேன். அதாவது அவர் முதல்ல என்ன சொன்னார், தம்பி, பழக்க வழக்கங்கிறது உன்னை பார்த்த உடனே சரி இவன் வர்றான், இவன்கிட்ட போய் பேசினா ஒரு 1000 ரூபா கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி பழக்க வழக்கம் இருந்தால் அதை இப்போவே கட் பண்ணி விட்டுரு. அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுக்கிடக்கூடாது. உன்னை பார்த்த உடனே ஐயோ இவன் வர்றான்டா, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கிடுவான்டா இவன் அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி தான் பழக்க வழக்கங்களில் நீ வச்சுக்கணும் அப்படின்னு இவர் நமக்கு சொல்கிறாரு. அவர் சொல்கிற போது அவரோட பேச்சிலையும் அந்த முகபாவனையும் தெரியுது. அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா, வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையின் விளிம்புகளில் போனவங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆதங்கமான பேச்செல்லாம் இவங்க வாயிலேருந்து வருது. அதாவது இவங்களெல்லாம் நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு கிராமத்து வாத்தியார், அவ்வளோ பெரிய அனுபவசாலிங்க இவங்கெல்லாம். இவங்ககிட்டெல்லாம் இந்த மாதிரி பழைய அனுபவத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. சில மணி மேனேஜ்மெண்ட், அதாவது பணத்தை எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில இதை விவாதித்தோம். அதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பட்ஜெட், அதாவது பட்ஜெட் போட்டு வாழ பழகிக்கணும். மாதத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அதை எழுதி வைக்கணும். எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதையும் எழுதி வைக்கணும். வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி, சம்பாதிச்சாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும்? சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து 30% சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 10 to 20% சேவ் பண்ணணும். அப்புறம் அந்த சேவ் பண்ண காசு என்ன பண்ணணும்? முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீண்ட கால பலன் தர்ற மாதிரி தங்கம், சில்வர், மியூச்சுவல் ஃபண்டு, ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக்ஸு, இது மாதிரி நீண்ட கால பலன் தர்ற மாதிரி முதலீடு பண்ணணும். அப்புறம் ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமானது கடன் கட்டுப்பாடு. கடன்கிறது வாங்கவே கூடாது. அதாவது கிரெடிட் கார்ட்ஸ், கடன் வாங்கவே கூடாது. அதாவது அளவுக்கு மீறிய கடன், நம்மளோட வருமானத்தை தாண்டிய கடன் வாங்கி ஆடம்பர செய்கையோ ஆடம்பர பொருளோ வாங்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு அந்த பெரியவர் ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு சொன்னார். அந்த எடுத்துக்காட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, அவசரகால நிதி. நம்ம சம்பாதிச்ச வருமானத்திலிருந்து ஒரு 6 மாதத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி நம்ம தனியாக ஒரு லிக்விடிட்டியாக ஒதுக்கி வைக்கணும். எதுக்குன்னா, இன்கேஸ் நம்மளால் வேலை செய்ய முடியாமல் போகலாம். சில எதிர்பார்க்காத மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இது மாதிரி ஏதாவது வரலாம். நம்ம வேலை செய்ய முடியாது. அந்த டயத்தில் ஹாஸ்பிட்டலில் இருப்போம், இல்லை வீட்டில் ஹவுஸ் ரெஸ்ட் எடுப்போம். இந்த மாதிரி டயத்தில் கவலைப்படாமல் இருக்கிற மாதிரி ஒரு 6 மாதம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த அமௌண்ட்டை லிக்விடிட்டியாக ஒரு RD அது மாதிரி எடுத்து பேங்கில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.